கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. 17/7/2026 ஆசீர்வதிக்கப்பட்ட வெள்ளிக்கிழமை கால வேளைக்காய் கர்த்தரை நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை 1 பேதுரு 3:12 கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது. For the eyes of the Lord are on the righteous. கர்த்தருடைய கண்கள் என்கிறதான தலைப்பிலே வேதத்திலிருந்து சில வார்த்தைகளை நாம் பார்த்துவிட்டு இந்த நாளையும் நம்மையும் கர்த்தருடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து ஆசீர்வதிக்க ஜெபிப்போம். 2 நாளாகவும் 16:9 சொல்கிறது, தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவி கொண்டிருக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருடைய கண்கள் முதலாவது நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கும் கண்கள். 2வது கர்த்தருடைய கண்கள் உலாவுகிற கண்கள். உத்தம இருதயத்தோடு இருக்கிற அவருடைய வாழ்க்கையிலே கர்த்தர் தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படியாய் உலாவுகிற கண்கள். சங்கீதம் 34:15 அதே வசனம்தான். கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது, அவருடைய செவிகள் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது. 1 ராஜாக்கள் 8:52 அவர்களுமை நோக்கி வேண்டிக் கொள்வதன்படியெல்லாம் தேவரீர் அவர்களுக்கு செய்யும்படி உம்முடைய கண்கள் உமது அடியானின் வேண்டுதலுக்கும் உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலின் வேண்டுதலுக்கும் திறந்திருப்பதாக. திறந்திருக்கக்கூடிய கண்கள், கவனிக்கிற கண்கள். 2 நாளாகும் 7:15 இந்த ஸ்தலத்தில் செய்யப்படும் ஜெபத்திற்கு என் கண்கள் திறந்தவைகளும் என் செவிகள் கவனிக்கிறவளுமாயிருக்கிறது. திறந்திருக்கிறதான கண்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. யோபு சொல்லும்பொழுது சொல்கிறோம் 34:21 அவருடைய கண்கள் மனுஷருடைய வழிகளை நோக்கி இருக்கிறது, அவருடைய நடைகள் எல்லாம் அவர் பார்க்கிறார். சங்கீதம் 11:4 கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார். கர்த்தருடைய சிங்காசனம் பரலோகத்திலே இருக்கிறது. அவருடைய கண்கள் மனுப்புத்திரரை பார்க்கின்றன, அவருடைய இமைகள் அவர்களை சோதித்தருகின்றன. அவரை பார்க்கக்கூடிய கண்கள். ஹல்லேலூயா. அவருடைய கூப்பிடுதலை கவனிக்கிற கண்கள், மனுப்புத்திரம் மேல் நோக்கமாக இருக்கிற கண்கள். சங்கீதம் 139:16 சொல்கிறது, என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது. கருவையும் காணக்கூடிய கண்கள். நீதிமொழிகள் 15:3 கர்த்தரின் கண்கள் எவ்விடத்திலுமிருந்து நல்லோரையும் தீயோரையும் நோக்கி பார்க்கக்கூடிய கண்கள். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவருடைய கண்கள் பார்த்தீங்களா எப்படிப்பட்ட கண்கள். ஆனால் தெய்வங்கள் என்று சொல்லப்படுகிறவர்கள் கண்களிலிருந்தும் காணாமலும் காதுகளிலிருந்தும் கேளாதவைகளுமாய் இருக்கிறதான தெய்வங்கள் இருக்கிறது. ஆனால் நம்முடைய ஆண்டவர் கண்களிலிருந்தும் காண்கிறவர், காதுகளிலிருந்தும் கேட்கிறவர். நம்முடைய ஒவ்வொரு சூழ்நிலைகளையும், பிரச்சனைகளையும், குழப்பங்களையும், பாரங்களையும் காண்கிறவராய் நம்முடைய ஆண்டவர் இருக்கிறபடினால் கர்த்தரை நன்றியோடு துதிப்போம். தேவன் தாமே நம் அனைவரோடு கூட இருந்து நம்மையும், நம்முடைய சூழ்நிலைகளையும், நம்முடைய குடும்பத்தையும், நம்முடைய ஊழியங்களையும் கண்ணோக்கி பார்ப்பாராக. தேவ சமாதான வழி நடத்துதல் நம்மோடும் நம்முடைய ஊழியங்களோடும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களில் தங்கியிருக்க நாம் கர்த்தருடைய கரத்தில் இந்த நாளை ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல தேவனை, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான புதிய நாள் கால வேளைக்காக நன்றி. எங்களை காணும் கண்கள் எப்பொழுதும் நீர் எங்கள் மேல் கவனமாக இருக்கிறீர் ஆண்டவரே. எங்களுடைய ஜெபங்களை கேட்க, கவனிக்க, எங்களுடைய கண்ணீரை காண, எங்களுடைய கருவை காண, எங்களுடைய கூப்பிடுதலை கேட்க உங்களுடைய கண்கள் எங்கள் மேல் எப்பொழுது நோக்கமாக இருக்கிறபடினால் உண்மை நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். எங்களுடைய இறுதி அங்கலாய்ப்பை பாருங்கப்பா. எங்களுடைய உதடுகளில் சொற்கள் பிறவாதற்கு முன்பதாக பாருங்கப்பா. மன உளைச்சலை பாருங்கப்பா. எங்களுடைய வேதனைகளை பாருங்கப்பா. எங்களுடைய கண்ணீரை பாருங்கள். உங்களுடைய முகத்தை நோக்கி பார்க்கிறோம். உண்மையில்லாமல் வேறு வழி, வேறு மார்க்கம் எங்களுக்கு தெரியாது. நீரே எங்களை விடுதலை கொடுக்க முடியும் என்று நம்பி அறிந்து
வேதனையோடும் துக்கத்தோடும் பாரத்தோடும் கர்த்தர் எங்களை காண்பார் என்கிறதான அந்த சந்தோஷத்தோடு கூட ஜெபத்தை ஏறெடுக்கிறோம். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். வாழ்த்துக்களுடன் ஜெபங்களுடன் பாஸ்டர் ஜெபதாஸ். வாட்ஸ்அப் 9345353730. மே ஜீசஸ் பிளஸ் யூ ஆல். ஏமன். நேற்று கேள்வியும் பதிலும். என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும்போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். யார் யாரிடத்தில் சொன்னது? யாக்கோபு 1:2-3. அப்போஸ்தலனாகிய யாக்கோபு சிதறி இருக்கிற 12 கோத்திரங்களுக்கும் சொன்னது. இந்த நாளுக்கான கேள்வி, உன் கண்கள் பாபிலோன் ராஜாவின் கண்களை காணும். யார் யாரிடத்தில் சொன்னது? மீண்டும் வார்த்தைகளுடன் ஜெபங்களுடன் நாளை தினத்தில் உங்களை சந்திக்கிறேன். தேவ கிருபையும் சமாதானமும் உங்களோடு கூட இருப்பதாக. ஆமேன், ஆமேன்.